பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமி தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் இருப்பிடம் உண்டது எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்டிட்ஜி அவங்களோட சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். எண்கணித மேதையான நம்ம பண்டிட்ஜி ஒவ்வொரு வாரமும் செலிபிரிட்டிஸ்லேருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் எண்கணிதம் வச்சு நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு வர்றாங்க. இந்த வாரம் பண்டிட்ஜி கிட்ட கேட்டு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐயாவை வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் பண்டிட்ஜி. இதுதான் பண்டிட்ஜி நம்மளோட தீவிரமான ஃபாலோவர். அவங்க பையன் வந்து எம்டி முடிச்சிருக்காப்ல. இப்போ புதுசாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் துவங்க போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை பேர் வச்சு கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பிரசன்னகுமார் பேரு. டேட் ஆஃப் பர்த் 3/6/1997. பி பிரசன்னகுமார். பியா? பி பிரசன்னகுமார் 3/6/1997 டேட் ஆஃப் பர்த். ஃபாதர் நேம் எஸ் பிராணநாதம். மதர் நேம் பி பார்வதி. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் வைக்கிறோம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் பேரு வச்சு கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துல டாக்டருக்கெல்லாம் படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா இப்ப இருக்க போனும் இப்ப இருக்க டிவியும் பார்க்காம டாக்டருக்கு படிச்சிருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அதுக்கே சூப்பர்னு சொல்லணும். இவங்க வந்து 3ஆம் எண்ணில் பிறந்திருக்காங்க. நம்ம பண்டிட்ஜி எப்பயுமே சொல்லுவாங்க 3ஆம் எண் தான் பண்டிட்ஜியோட ஒரு ஃபேவரட் நம்பர் இல்லையா பண்டிட்ஜி? எனக்கு எல்லாம் எண்ணும் அது ஒரு அருமையான எண் அல்லவா? 3. ஆமாம். அதனால் அது மேலே ஒரு மோகம். ஆனால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பேர் ஒரு தொழில் பேரெல்லாம் வந்து பண்டிட்ஜியை கேட்டு வச்சுக்கிறது வந்து ஒரு சூப்பரான வரம்னே சொல்லலாங்க. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஷோஸுக்கெல்லாம் சாரை கேட்டு தான் பேர் வச்சு ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. நிறைய படங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 3ஆம் எண்ணால் அந்த குருவின் அலைகள் அருமையாக அமைஞ்சிருக்கு. அதனால அந்த மருத்துவம் சார்ந்த துறையில் போக முடிஞ்சிருக்கு. கூட்டியன் நல்லா 9 செவ்வாய்னா வைத்தீஸ்வரன். ஆனால் அந்த வைத்தீஸ்வரனால் அவருடைய அருணும் கிடைச்சதுனால பேரும் அது நல்லா ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அவருக்கு அந்த டாக்டர் வந்து அமைஞ்சிருக்குது. ரொம்ப அருமை, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து 3னா குரு,
திருச்செந்தூர் முருகர். திருச்செந்தூர் முருகர் ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். அவர் நல்ல முறையில் வளர்ச்சி அடையணும். ஸ்ரீ செந்தூர் ஹாஸ்பிட்டல். ஸ்ரீ செந்தூர் ஹாஸ்பிட்டல். ஆமாம், செந்தூர் ஹாஸ்பிட்டல்லாம் அவருடைய 3ஆம் எண்ணுக்கும் 9ஆம் எண்ணுக்கும் பொருத்தமான ஒரு பேர். ஸ்ரீ செந்தூர் ஹாஸ்பிட்டல். அருமையான 68ஆம் நம்பர், 6814. இதுக்கு பேரே நோய் நீக்கி நிலையம். நோய் நீக்கி நிலை உள்ள வந்தால் நோய் தீர்ந்தோம். நோய் நீக்கி நிலையம். அதான் அந்த அவர் இந்த பேரு. தமிழோட பெருமையா பண்டிட்ஜியோட பெருமையா? தமிழனுடைய பெருமை. நோய் நீக்கி நிலையம் அப்படிங்கிறது தான் வைக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஸ்ரீ செந்தூர் ஹாஸ்பிட்டல். ஏன்னா நிறைய பேர் நம்ம மக்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அப்படி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க அவங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க, அவங்களுடைய இதை செய்கிறாங்க. வெளியே இருந்து நம்ம அவங்கள குறை சொல்வதே முதல்ல வந்து தப்பு. சும்மா இருக்க மாட்டேங்குது. யாரையாச்சும் ஒருத்தரை பத்தி பார்த்து திட்டாதான் அன்னைக்கு தூக்கம் வருது. ஸ்ரீ செந்தூர் ஹாஸ்பிட்டல் நிறைய வெற்றிகளை கொடுத்து உள்ள வரவங்க எல்லாரும் சந்தோஷமா போகிறதுக்கு நாங்கள் எல்லா மருத்துவ கண்மணிகளுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள விட்டுருங்க. இளம் மருத்துவர்களுக்கு, இளம் இந்தியர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, உங்கள் மருத்துவத்தில் உங்களுடைய நிபுணத்துவம் தெரியும். உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவம் இந்திய மருத்துவமாக இருக்குது. இந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள இப்போ இந்த 2026 சூரியன் 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களாம் ஒரு ஆராய்ச்சி இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத கேன்சருக்கு மருந்து நம்மளால முடியும். அதனால் இந்த மாதிரி இளைஞர்கள் அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரிய மருந்தை உலகத்துக்கு நன்மைக்காக, இந்திய மக்கள் நன்மைக்காக ஒரு காலத்தில் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 பெட் இருக்குது கேன்சருக்கு. அப்புறம் ஒரு 15 பெட்டு வந்துச்சு. இப்போ ஒரு வார்டே இருக்குது. அத்தனை கேன்சர் பேசிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே எங்கேயும் போகாமல் சமையல் பண்ணி சாப்பிட்ற பெண்களுக்கும் இது வருது. அவங்க எந்த ஒரு பவுடர் கூட பூசிக்க மாட்டாங்க, மஞ்சள் பூசி குடிப்பாங்க. ஆமாம், அப்படி சாதாரண வாழ்வுக்கு வர்றாங்க. அது கூட பெயரும் ஒரு காரணம். பெயரும் ஒரு காரணம். அதை நம்ம சரி பண்ணி தான் நோய்கள் வந்து விடுபட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்ல பெயர் பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தையை சுட்டி விட்டார். அந்த குழந்தை நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழணும். இந்த ஹாஸ்பிட்டல் அருமையாக வெற்றி அருமை. உங்களுக்கான லக்கி நம்பர்ஸு, லக்கி டேட்ஸு, லக்கி கலர்ஸு, நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கான சித்தர், இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் அனுப்பிச்சிடுறோம். நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ராலிங்கில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். பண்டிட்ஜி, தென்காசி இளஞ்சி குமாரர் பற்றி சொல்லுங்க. நான் இந்த ஆலயங்களும் நிறைய போயிருக்கிறேன். அந்த தேர் வந்து தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கு நிறைய மக்கள் அவங்கவுங்க பொதுமக்கள் சார்பில் நான் திடீர்னு ஏதாச்சும் அந்த கோயிலுக்கு பிடிக்க எனக்கு போனேன். தேர் தீ பிடிச்சி சொன்னாங்க. நான் கூட 25 டொனேஷன் பண்ணேன். அந்த தேர் இதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆச்சு என்னுடைய பங்கு நான் 25. இளஞ்சிக்கு மேலே ஒரு அற்புதமான விஷயம். கபிலமுனி, துர்வாசக முனிவர், காசியப்ப முனி, மூவரும் பெரியார். காசியப்ப முனியை குழந்தை சூரியன். கபிலமுனி அற்புதமான விஷயம். துர்வாசகர் பேரே துர்வாசகர், கோபம். இந்த 3 பேர் சேர்ந்து பிரம்மாவுடைய செயலால் இந்த உலகம் இயங்கிறது தான், விஷ்ணுனுடைய செயலால் இயங்கிறதா, சிவனுடைய செயலால் இயங்கிறது தான் அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் வந்தவுடனே அவர்களுக்கு இந்த சந்தேகம் வந்த இடம் தென்காசி அகஸ்தியர் மடத்துக்கு. அகஸ்தியர் ஒரு திருவிளையாடல் பண்ணி, உங்கள் 3 பேர்த்துக்கு அந்த சந்தேகம் தப்பு, நீ இளஞ்சி குமரன் கட்டி சொல்லு, அந்த முருகனை வேண்டுங்கன்னு. அவர் முன்னாடி பாலகனாக வந்து தகவல் வந்து நிற்கிறார் முருகப்பெருமான். என்னப்பா விஷயம், ஏன் 3 என்ன செய்யலைங்க? இந்த மூவரில் யார் இந்த உலகத்தை படைக்கிறது, யார் காப்பது, யார் அழிப்பது? இந்த 3ம் நானே செய்கிறேன் அப்படின்னு முருகன் சொல்லிட்டு அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறார்.
பிரணவ மந்திரத்துடைய பொருள் சொல்லிட்டு இந்த 3ம் நானே தான் செஞ்சிட்ருக்குறேன் பூலோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறாரு. உடனே அங்கே ஒரு கோயில் எழுப்புறாங்க. அந்த முருகனை அங்கே வச்சு வள்ளி தெய்வங்கள் வச்சுருக்காங்க. வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு இந்த முருகனை வழிபாடு செய்து வள்ளிக்கு பச்சை பட்டும் தெய்வானைக்கு சிகப்பு பட்டும் கொடுத்து ஒரு 9 வாரங்கள் வளர்பிறை சஷ்டியில் முருகனுக்கு வேண்டிய அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி பஞ்சாமிர்த அபிஷேகம்லாம் பண்ணி அவரை வழிபாடு செய்து வந்தால் உடனடியாக திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இளஞ்சி முருகனுக்கு அவ்வளோ வழிபாடு. ஒரு காகமானது மரத்தடியில் உட்காந்து முருகனை துதிபாடிட்டு இது எப்பயுமே துதிபாடிட்டு அதுக்கு ஒரு ஆசை, சனீஸ்வரனுக்கு நான் வாகனமாக போகும். அதுக்கப்புறம் இளஞ்சி முருகன் வந்து அங்கே உட்காந்து கனவு கண்டான். அந்த ஆலயத்தில் கொஞ்சம் நேரம் படுத்தோம்னா கனவு வரும். அந்த கனவு நடக்கும் இன்னைக்கு வரைக்கும். கலியுகத்திலையும் இப்படி ஒரு கோயில் பண்ணிட்டு இப்படி உட்காந்து தூணில் சாய்ந்து அழகாக ஒரு தூண் இருக்கு. அப்படியே சாய்ந்து தூங்கணும், தூக்கம் வந்துடும். அப்படியே முடிச்சு பார்த்தா ஒரு கனவு, அற்புதமான கனவு. அந்த கனவு பழிக்கும். அப்ப அந்த கோயில்ல இருந்து நம்ம வேற ஒரு பேரலல் வேர்ல்டுக்கு போறோம். அது நம்ம ஃபியூச்சர் வேர்ல்டுக்கு போயிட்டு அங்க நடக்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கும். என்ன ஒரு ஆமாம், அந்த மாதிரி ஆலயம் அது. காகம் அவரை வழிபட்டு அப்புறம் திருவண்ணாமலை போய் ஒரு பயங்கரமாக வந்து சுற்றி கடைசியில் ஈசன் முக்தி கொடுத்து காகத்துக்கு சனீஸ்வரனுக்கு வாகனமாக போச்சு. அதாவது அந்த இளஞ்சி கோயிலில் தான். இப்படி பல அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு கோயில் தான் அந்த இளஞ்சி முருகன் கோயில். அதனால தான் அங்கே திருமணம் செய்வார்கள். அந்த வட்டாரத்தில் இருக்கவங்களாம் திருமணம் செய்வாங்க. அது பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் ஆயக்குடி முருகன். இது திருப்புவள்ளி இருக்குது ஆயக்குடி முருகன். அவருக்கு படிப்பாயாசம் வச்சு வழிபாடு செய்தாலும் குழந்தைகள் பிறக்கும். இந்த குழந்தைகள் செல்லும் இருக்கு, அந்த திருமண தடையும். ஆமாம், இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா தடைகள் இருக்கிறவங்க நம்மளுக்கு தூரத்தை பற்றியே கவலைப்படணும். அந்த காலத்தில் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் வண்டி வச்சுட்டு போவாங்க. 6 மாதம் ஆகும். நடந்து போவாங்க பல வருடங்களாக. போயிட்டு அந்த முருகனை தரிசிச்சுன்னா அவர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு வசதிகள் நிறையா இருக்குது. இப்போ நவக்கிரக டூர் போகிறவங்க எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா 2 நாளில் 9 முடிச்சுட்டு வந்துடுறாங்க. பேருக்கு அது என்ன பிரயோஜனம்? 6ஆவது ஒரு 4-5 நாள் ஒதுக்கிட்டு வருஷத்தில் ஒரு வாரம் ஒதுக்குங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஆழ்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வழியில் நிறைய கோயில்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. அதாவது திருமண தடைங்கிறது வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டம். திருமணம் நடக்காம நிறைய பிள்ளைகளோட அம்மா அப்பா தவிச்சு போயிட்டு இருக்காங்க பண்டிட்ஜி. அவங்க இந்த பதிவை பார்த்தாங்கன்னா பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஹோமம் பண்ண சொல்ல, கோடிக்கணக்கான ரூபா வந்து தான தர்மம் பண்ண சொல்ல, வெறுமன ஒரு கோயிலுக்கு போய் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருந்துட்டு வாங்க. வளர்பிறை சஷ்டி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பண்டிட்ஜி இருக்காது? அது தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டர். தென்காசியிலேருந்து 5 கிலோமீட்டர். இளஞ்சி முருகன் கோயில். இளஞ்சி முருகன் ஃபேமஸ். வள்ளிக்கு வந்து பச்சை, தெய்வானைக்கு வந்து சிகப்பு. பட்டுன்னா பட்டு கிடையாது, சாதாரண அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு சாரி கட்டிட்டு முருகனுக்கு ஒரு நல்ல வேஷ்டி எடுத்து கொடுத்துட்டு அங்கே அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி 9 வளர்ப்பு ஏற்கனவே அங்கே பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம். பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப திருமண தடைகள். அருமை பண்டிட்ஜி. ஸோ திருமணம் தடை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, அது தடைப்பட்டு இருந்தாலும் இந்த இளஞ்சி முருகன் கோயிலுக்கு போய் தென்காசியில் அருகில் இருக்கும் இளஞ்சி முருகனுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுக்கான லக்கி நம்பர்ஸு, லக்கி டேட்ஸு, லக்கி கலர்ஸு, நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கான சித்தர், இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் அனுப்பிச்சிடுறோம். நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ராலிங்கில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அடுத்த நபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க குழந்தைக்கு இப்பதான் 12 வயசு ஆகுதான், அந்த குழந்தைய எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கி பாரு, டாக்டர் ஆக்குற மாதிரி பேர் வச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஆமா, ஆனா இது சாத்தியமா? டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு பேர் வைக்க முடியுமா பண்டிட்ஜி?
சாத்தியம் உண்டு. அது கிரகங்கள் எப்படி ஒத்துருன்னு பார்த்துட்டு அதில் அவங்க வெற்றி பெற வேண்டுமில்ல. ஆ. ஒரு கிளினிக் இருக்குது. ம். காலையில் 9 மணிக்கு வந்துடுவார் டாக்டரு. ம். சாயங்காலம் வரைக்கும் 3 பேஷண்ட் தான் வருவாங்க. ஆஹா. ஆ அது ரொம்ப கஷ்டம். அப்போ டாக்டருக்கு படித்ததுனால அவங்களால வெற்றி பெற முடியல. ஆமா. ம் கரெக்ட். இல்லையா? இதுக்கு அந்த காசை வட்டிக்கு விட்டுருந்தாலாச்சும் நிறைய சம்பாதிச்சிருந்துருக்கலாம் பண்டிட்ஜி. அது அப்படி இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர் சொல்கிறேன். ஆமா. அப்போ அவங்க என்ன பண்ணணும், ம். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போயிடும். ஒரு டாக்டராக போயிட்டாங்கன்னா அங்கே இருந்து அவங்க லைஃப்பை சரி பண்ணிக்கலாம். ₹1,00,000 சம்பளம் வாங்கிட்டு வீம்புக்கே உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? பேர் வந்து எம் நாகார்ஜுன். நாகார்ஜுன். GAR NAGAR JUN. நாகார்ஜுன். அப்பா பேர் வந்து ம் ம் சி முருகன். ம் ம் அம்மா பேரு ரமா. ரமா. எம் ரமா. எம் நாகார்ஜுன் பையனோட பேர். அதாவது பெற்றோர் வந்து பிள்ளைய வந்து டாக்டர் ஆக்கணும்னு நம்ம பண்டிட்ஜி கிட்ட வந்து பேர் வச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு. ஆனா டாக்டர் ஆனாலுமே சக்சஸ்ஃபுல்லான டாக்டர் ஆகணும். ம் பண்டிட்ஜி சொன்ன மாதிரி டாக்டர் ஆயிட்டு ம் 2 பேஷண்ட் வந்தா அது அதை விட இன்னும் கஷ்டம். ஸோ சக்சஸ்ஃபுல் டாக்டர் ஆகணும். ஆமாம். எனக்கு மட்டும் பண்டிட்ஜி நான் டிவியில பார்த்துருக்கேன். ஆனா எங்க அம்மா அப்பா பண்டிட்ஜி கிட்ட வந்து என் பேரை மாத்தி வைக்கல. வச்சிருந்தா நான் கூட டாக்டர் ஆகிட்டு இப்ப தோணுது. நீங்கள் இப்போ இருக்கிற ஃபீல்டே நல்ல ஃபீல்டு. ம். நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதில் நம்ம அருமையாக ட்ராவல் பண்ணிட்டு. ம் அது உண்மைதான் பண்டிட்ஜி. இந்த குழந்தை மருத்துவம் ஆகணும், அவ்வளோதான். நான் ஆமா. ஆயாச்சு. மருத்துவர். எப்படின்னா ம். இனிஷியல் ஏம் அப்படியே ஐயா. வச்சுக்கலாம். ஆ. ம் ம். NAHA. ஆ. ம் நாகா. ஆர் போடுறோம்ல, ஆ. டபுள் ஆர் போட்டு அர்ஜுன். ஆ. நாகார்ஜுன். நான் ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. ஆ. 32. இந்த 5 அப்படியே வச்சிட்டோம். ஓகே. 1 வந்து மோசமான நம்பர் அல்ல, ஆ. ஆனாலும் 5 தான் ஹீரோ. 5 இந்த 13 இருக்கிறதுனால ம். இது பகையாகுது. அதனால் 5 வச்சுக்கலாம். ஓகே. 5 வச்சுட்டா ம். சந்திரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது. நாகார்ஜுனுங்கிற பேரில் ஒளி நல்லா இருக்குது. குழந்தை நிச்சயமாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வந்து, பாசிட்டிவ் எனர்ஜி. அதனால் வந்து மருத்துவத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆ. அதெல்லாம் மெரிட்லேயும் நீட்டில் ஈஸியாக இருக்குது. 5னா புதன், அறிவு, அறிவு. சாஃப்ட் மைண்டு, துடிப்பு, செயல்பாடு எல்லாம் இருக்குது. ஒரு விதியே உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க பண்டிட்ஜி. டாக்டர்னா டாக்டர் கொடுக்குறீங்க, இன்ஜினியர்னா இன்ஜினியர். வயசு கம்மி தானே. 10 வயசு ப்ளஸ் 12 வயசு. 2 எழுதப்போ அது கேட்டால் பண்ண முடியாது. ஓகே. ஓ. நம்ம 10th தான் நீட் கொடுத்தோம்னா அருமையாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணி உங்களுக்கு பெரிய பர்டன் இல்லாமல் மெரிட்லேயே பாஸ் பண்ணி நல்ல காலேஜ் போய் சிறப்பாக MD வரைக்கும் படிச்சு. அதாவது 12வது படிக்கிறப்போ அப்ப வந்து நீங்க கனவுகளோட வந்தீங்கன்னா மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க முன்னாடியே பிறந்த குழந்தைக்கு உங்ககிட்ட பேர் வைக்கிறது இன்னும் சூப்பர் பண்டிட்ஜி. ஏன்னா அந்த குழந்தை பிறந்தோடனே வச்சேன்னா அதுக்கு நல்ல ஸ்கூலு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூழ்நிலை இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த குழந்தை ஓஹோன்னு வந்துடும். சரி, அப்படி அந்த நேரம் தவற விட்டுட்டீங்கன்னாலும் ஒரு 10 வயசு 12 வயசு கிட்ட பண்டிட்ஜி கிட்ட வந்தீங்கன்னா அருமையா கெரியரை மாத்தி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கெரியரா சூஸ் பண்ணி போற மாதிரி வழிவகுத்து கொடுப்பாங்க. நாகார்ஜுன் பேர் அழகாயிடுச்சு. NAHA நாகா. நாகா நாகார்ஜுன். அந்த அருமையாக தமிழ் எழுது மாதிரி இங்கிலீஷில் நாகார்ஜுன். நாகார்ஜுன் எழுத மாட்டோம், ஆனால் இங்கிலீஷில் அப்படி NAG அர்ஜுன் எழுதுவோம். இது நாகார்ஜுன். ஆமாம். அப்போ அந்த ஒளி அதிர்வுகள் சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்குது. 32 வந்துருச்சு இல்லை, ஒரு தெய்வீகமான நம்பர், ஆன்மீகமான நம்பர். எந்த டீனேஜ்லேயும் அவங்க தடுமாற்றம் இல்லாமல் சக்ஸஸ் ஆகிடுவாங்க.
கூட வேற விதியன்னு நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்புன்னு வச்சுக்கோங்க. 5ல் பிறகுதான் சிறப்பு. 13 விதியன்னு இருக்குல்ல பண்டிட்ஜி. 13 நம்ம எடுத்துக்கணும். நம்ம வசதிக்காக அப்படி கூட்டியிருக்கிறோம். எப்படின்னா 5, 7, 9, 10, 13 அப்படி தான் கூட்டியிருக்கிறோம். ஆனால் அதில் உண்மையான ரிசல்ட் என்னன்னா 5, 7, 2013 முழுசா கொடுத்த விதியம். 13 இங்கே வந்தால் தான் ஆபத்து. ஓகே, ஆபத்துன்னு சொல்லுவோம். ஆனால் அதையும் கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். இங்கே இது 13 அல்ல. ஓகே, 13 அல்ல. எம் ஆகாது. ஏன்னா இது நாளினுடைய ஆதிக்கம். அன்னைக்கு தேதி 22. அதனால விதி மாறிது. அதாவது நாகார்ஜுன டாக்டராக்கி பார்க்கணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆசைங்க. அதனால அவருக்கு 12 வயசு இருக்கப்பவே பண்டிட்ஜி கிட்ட வந்து அவங்க பேரை அருமையா ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் எழுதி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இமெயிலில் அனுப்பிச்சிருவாங்க. சார் எழுதி கொடுத்த நேமு, ஸ்பெல்லிங்கு, டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுபடி நீங்கள் கெசட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஸ்கூல்லையும் நேம் சேஞ்ச் பண்ணி இதை பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அருமையான எதிர்காலம் உங்கள் குழந்தைக்கு உண்டு. உங்களுக்கான லக்கி நம்பர்ஸு, லக்கி டேட்ஸு, லக்கி கலர்ஸு, நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கான சித்தர், இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் அனுப்பிச்சிடுறோம். நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ராலிங்கில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், நமது கண்கள், உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும். உழைத்தால் உயர்வோம், உண்மை உண்மை. இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.